ஹாய் ஆல், இன்னைக்கு சூப்பரான ஒரு வெஜ் ஸ்பெகட்டி செய்யலாமா? இந்த மாதிரி ஸ்பெகட்டி பாஸ்தா கடையிலே கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு அதுக்கு கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் இந்த பாஸ்தாவை போட்டிங்க அப்படின்னா அது கொஞ்ச நேரத்துலேயே சாஃப்ட் ஆகி நூடுல்ஸ் பதத்துக்கு வந்துடும். இப்போ அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கு கூடவே வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிறத நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேரட், பீன்ஸ், குடமிளகா சேர்த்துக்கிறேன். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு கூடவே 1/4 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், அப்படி இல்லைன்னா கிரீன் சில்லி சாஸ். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதுக்கு கூட 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பாஸ்தா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சிங்க அப்படின்னா சூப்பரான வெஜ் ஸ்பெகட்டி ரெடி. இது நீங்க நார்மலா கடையில் கிடைக்கக்கூடிய நூடுல்ஸ் வச்சும் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.